ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷ்யாவோட வீடு. இன்னைக்கு லக்ஷ்யாவோட வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா, இன்னும் 2-3 நாளில் எங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுமா. அதனால எங்களுக்கு போர் அடிக்குது. இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போங்க. ஆமாம்மா, நாங்கள் வீட்டிலே தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நானும் அக்காவும் வெளியே போய் விளையாடணும். எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க. என்ன 2 பேரும் போர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க? போர் அடித்தா ஏதாச்சும் எழுதுங்க, இல்லைனா படிங்க. உங்கள் அப்பா கடைக்கு போயிருக்காரு, இப்போ வந்துடுவார். வந்த உடனே கேட்கலாம். என்ன எல்லாரும் அப்பான்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? லக்ஷ்யாக்கும் ராகுலுக்கும் போர் அடிக்குது. அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அவங்கள வெளியே கூட்டு போகணும், அதானே? அது எப்படிங்க இப்போ தான் வெளியே இருந்து வரீங்க, ஆனால் இவங்க 2 பேரும் பேசுகிறத கரெக்டாக சொல்கிறீங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? லக்ஷ்யாவும் ராகுலும் விளையாடாம உன்கிட்ட எதையோ பேசிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா போர் அடிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் சொன்னேன். ஓகேப்பா, எங்களுக்கு ஜாலியாக ஃபன்னாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. சரி லக்ஷ்யா, உனக்கு ஃபன்னா ஜாலியா இருக்கணும் அதானே? ஆல்ரெடி எனக்கு ஒரு இடம் தெரியும், வாங்க நம்ம அங்கே போகலாம். சரி, அங்கே போகிறதுக்காக உங்களுக்கு ஸ்விம்மிங் சூட் எல்லாம் தேவைப்படும். எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. டவல் எல்லாமே எடுத்துட்டு ரெடியாக இருங்க. நம்ம போகலாம் இப்போ, ஓகேவா? அப்படியா? என்ன இடம் அது? சரி, நீங்கள் சொன்னது எல்லாமே நாங்கள் போய் சீக்கிரமாக எடுத்து வைக்கிறோம். என்ன இடமா இருக்குன்னு தெரியல, புது இடம்னு சொல்கிறாரு, போய் பார்க்கலாம். அப்படியாப்பா, வாவ் ஜாலி. ஸ்விம் சூட்லாம் சொல்கிறீங்க, அப்போனா கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூல் இருக்கும். நானும் ராகுலும் போய் எல்லாமே எடுத்து வைக்கிறோம் சீக்கிரமா. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். வாங்கப்பா, சீக்கிரம் நம்ம ரெடி ஆகலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் யுக்தாவும் வந்துட்டு இருக்கா. நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. அப்புறம் ராம் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கானா. அதனால இப்போ யுக்தா ரெடியாகி வந்துடும். வாங்க நம்ம அவங்களையும் கூட்டிட்டு போய் ஃபன் பண்ணலாம். வாவ், அப்படியா? செம்மையா இருக்கும். வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரமா எடுத்து வைக்கலாம். என்ன ராகுல், இன்னும் உட்காந்துருக்க? வா வா வா, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன்க்கா, வாக்கா, பேக் எடுக்க சீக்கிரம். நாங்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டோம் பாருங்க. எல்லாரும் பேக் எல்லாம் எடுத்து ரெடியா இருக்கோம். எங்க யுக்தா இன்னும் வரல? ஆமா, ராம் வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் டைம் ராமையும் கூட்டிட்டு போலாம். ஆமா ஆமா. லக்ஷ்யா, ராகுல், ஆண்டி, அங்கிள் எல்லாருமே ரெடி ஆயிட்டிங்களா? அங்கிள் ஃபோன் பண்ண உடனே நான் சீக்கிரம் ரெடியாகி வந்துட்டேன். ராம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம நெக்ஸ்ட் டைம் அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். எங்க கேப் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களே, எங்க அவங்க இன்னும் வரல? மீனா இப்போ வந்துடுவாங்க. வாங்க நம்ம எல்லாரும் போய் ரெடியாக வெளியே நிற்கலாம். கேப் வந்துடும், நம்ம கிளம்ப சரியா இருக்கும். வாயுக்தா, நம்ம போய் முதல்ல நிக்கலாம். அப்பதான் வண்டி வந்த உடனே நம்ம ஜன்னலோரமா ஏறி உட்காந்துக்கலாம். சரிங்க, நான் பேக் எடுத்துட்டு போறேன். நீங்க ராகுலை தூக்கிட்டு வாங்க. எல்லாரும் நம்மளை விட்டுட்டே கிளம்பிட்டாங்க. வா ராகுல், நம்மளும் போலாம். ஹாய், என்னப்பா இது? சூப்பரா இருக்கு இந்த இடம். தண்ணில எல்லாம் விளையாடலாம், ஜாலியா விளையாடலாம். ஆமாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்ட மாதிரியே நல்ல பிளேஸா கூட்டு வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரியும் இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு. அப்பா, நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வாங்க சீக்கிரம் நம்ம இறங்கி விளையாடலாம். சரி லக்ஷ்யா, வாங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல்ல ஜம்ப் பண்றது? நான் தான் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணுவேன். அப்பா, நான் தூக்கி உள்ள விடுங்க. சரி வா ராகுல், எங்க இறங்குற நீ? இந்த சைட் ஜம்ப் பண்ற இல்ல நான் மெதுவானு இறக்கி விட்டுட்டா? அப்பா, நான் ஜம்ப் பண்ணல. எனவே மெதுவா கீழே இறக்கி விடுங்க. நான் அப்படியே இறங்கி ஸ்விம் பண்ணிக்கிறேன். தண்ணி வேற எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப சில்லுன்னு இருக்குமா, அப்புறம் எனக்கு சளி பிடிக்குமான்னு தெரியல. ஹை, இந்த தண்ணி வெது வெதுன்னு நல்லா இருக்கே. ஆமா, இங்க பசங்க எல்லாம் விளையாடுறதுனால தண்ணி வெது வெதுன்னு தான் இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் வேணா விளையாடலாம். அப்பா, ஸ்விம்மிங் பூல்ல நானே ஜம்ப் பண்ணுவேன். எனக்கு பயமே இல்லை. நீங்க நவுந்துக்கோங்க. நான் இப்ப எப்படி ஜம்ப் பண்றேன்னு பாருங்க. வா, ஜாலி, சூப்பரா இருக்கு. அங்கிள், இப்போ நான் ஜம்ப் பண்ணுறேன் பாருங்க. லக்ஷ்யா மாதிரி நானும் ஜம்ப் பண்ணுவேன். வா, ஜாலி. 1 2 3 நானும் ஜம்ப் பண்ணிட்டேன். இந்த தண்ணி வெது வெதுன்னு தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. பார்த்து எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க, எங்கேயாச்சும் இடிச்சுக்க போறீங்க. பார்த்து விளையாடுங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. தண்ணி எங்கெங்க இருந்து எப்படி எல்லாம் வரப்போகுதுன்னு பாருங்க உங்களுக்கு விளையாடுறதுக்காக. ஹை, என்னப்பா தண்ணி இப்படி வருது? வா, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ரெயின் டான்ஸ்ல எல்லாம் தண்ணி வருமே, அது மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ராகுல் பாருங்க எப்படி அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் கடியிலேயே படுத்திருக்கான்னு. சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அக்கா, நீங்களும் வாங்க. இது கீழே நல்லா ஜாலியா இருக்கு, வாங்க. நானும்
வந்துட்டு ராகுல். ஆமா, நீ சொன்ன மாதிரியே செம்ம சூப்பரா இருக்கு. அப்படியே ஷவர்ல குளிக்கிற மாதிரியே இருக்கு. பாரு, நான் படுத்தெல்லாம் விளையாடுவேன். ரொம்ப நல்லா இருக்கு. வா யுக்தா, நீயும் வாங்க. லக்ஷயா, நானும் வந்துட்டேன். நானும் ஒன்ன மாதிரியே பண்ணுறேன் பாரு. வா, ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்படியே ஒரு பாட்டை போட்டு விட்டாங்கன்னா ஒரு டான்ஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சரி யுக்தா, வா நம்ம ஸ்விம் பண்ணலாம். நான் உனக்கு இங்கே ஸ்விம் பண்ணி காட்டுறேன். நான் எப்படி போறேன்னு பாரு, அப்புறம் நீயும் வா. வா, ஜாலி, சூப்பர். நான் பாரு எப்படி போயிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீயும் பண்ணு என்ன மாதிரியே. சூப்பரா இருக்கு. பாத்தியா யுக்தா நான் எப்படி ஸ்விம் பண்ணேன்னு? வா வா, நீயும் பண்ணு பாரு எப்படி இருக்குன்னு. நான் சின்னதுல ஸ்விம்மிங் பூல் போயிட்டு இருந்தேன் ஸ்விம்மிங் கத்துக்கிறதுக்காக. அப்புறம் நான் விட்டுட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு. அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஆமாம் லக்ஷயா, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸ்விம்மிங் தெரியும். நானும் பண்ணி பார்க்குறேன். பாரு நான் எப்படி ஸ்விம் பண்ணுறேன்னு. வா, நல்லா இருக்கே. நானும் ஸ்விம் பண்ணுறேன். நல்லா ஜாலியாக இருக்குப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே இப்படி இருக்கும்னு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கிள் கடையில் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில இருக்கலாம்னு இருக்கு. வெளியே போக வேண்டாம், இங்கே இருக்கலாம். என்ன யுக்தா, லக்ஷயா, ராகுல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க, சூப்பரா இருக்கு. நீங்க முதல்ல விளையாடுங்க, நானும் வரேன். நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். மீனா ஏன் நின்று பார்த்துட்டே இருக்க? இறங்கு, நீயும் போய் இறங்கி ஜாலியா விளையாடு பசங்க கூட. எனக்கு ஸ்விம்மிங் எல்லாம் வராது. நான் ஒரு சைடா உட்காந்து என்ஜாய் பண்றேன். அங்கேயே உட்காந்து ராகுல் கூட விளையாடுறேன். ஹாய், அம்மாவும் வந்துட்டாங்க. வா யுக்தா, நம்ம தண்ணி எல்லாம் போடலாம் அம்மா மேல. அப்பா இங்க பாருங்க, நாங்க அம்மா மேல தண்ணி எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். வாங்க, நீங்களும் வந்து விளையாடுங்க. உங்க மேலயும் நாங்க தண்ணி போடுறோம். வாங்க வாங்க. சரி லக்ஷயா, நானும் வரேன். வா, இந்த ஸ்ப்ரிங்க்லர் ரொம்ப நல்லா இருக்கு. தண்ணி எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டப்ப கூட நினைக்கல இந்த மாதிரி நல்லா இருக்கும்னு. பார்த்தா நிறைய வச்சிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. வா ராகுல், நீயும் வந்து விளையாடு. என்ன ரொம்ப நேரமா ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்க? இல்லப்பா, எனக்கு ஸ்விம்மிங் எல்லாம் தெரியாது. அதனால நீங்க எனக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுங்க. நானும் அப்ப ஸ்விம் பண்ணுவேன். சரி ராகுல், உனக்கும் ஸ்விம்மிங் கத்து தரேன். சரிப்பா. ஓகே, இப்போ நானே இதுல விளையாடுறேன். என்னங்க, இங்க என்னமோ ஜூஸர் மாதிரி வச்சிருக்காங்களே, இது என்னவா இருக்கும்? இல்ல மீனா, அது ஜூஸர் எல்லாம் இல்ல. இப்ப பாரு, கொஞ்ச நேரத்துல அங்க என்ன நடக்க போகுதுன்னு. இங்க பாருங்க, இது ஒரு சின்ன ஃபவுண்டைன் மாதிரியே இருக்கு. தண்ணி எல்லாம் நிறைய சைடுல இருந்து வருது. இது கீழே நின்னா நிறைய தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, இது சூப்பரா இருக்கு. மேல இருந்து தண்ணி இதுல விழுந்து இங்க கீழே தண்ணி ரெயின் மாதிரியே வருது. வா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தண்ணி நல்லா ஜோரா வருது. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இப்படி மழை வரும் தெரிஞ்சா நான் கூட கொண்டு வந்திருப்பேன் வீட்ல இருந்து. ஆமாம் லக்ஷயா, இங்கே வா. நம்மளும் இது கிட்ட நிற்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹை, நல்லா தண்ணி ஜோராக வந்துட்டு இருக்கு இங்கேருந்து. நல்லா இருக்கே. இங்கே பாரு, தண்ணி எவ்வளோ ஜோராக வந்துட்டு இருக்குன்னு. இந்த தண்ணி நல்லா இந்த பூல் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாரு, நான் இப்படி போகிறேன், நான் இப்படி போயிட்டுருக்கேன். இப்படி எல்லாம் போய் ரவுண்ட் ரவுண்டாக வந்துட்டுருக்கேன். வா, நல்லா இருக்கே. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அப்பாடா, விளையாண்டு விளையாண்டு டயர்ட் ஆயாச்சு. இப்போ ஏதாச்சும் சாப்பிட்லான்னு இருக்கு. அங்கிள், எங்களுக்கு எல்லாம் விளையாண்டு இப்போ ரொம்ப பசிக்குது. என்ன கொடுப்பாங்க சாப்பிட? ஆமாப்பா, எனக்கும் தான் பசிக்குது. நம்ம எங்கேயுமே போக தேவையில்லை. இங்கேயே எல்லாமே கொடுப்பாங்க. இங்க பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஃப்ரூட் ஜூஸை எல்லாருமே குடிங்க. அப்புறம் ஒன்னொன்னா இங்கே எடுத்து தருவாங்க. ஹை,
இந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்டா ஸ்வீட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்தது என்னென்ன கொடுப்பாங்கப்பா இங்க? ஆமாம், இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பசிச்சிட்டு இருந்தது, இப்போ பசி எல்லாம் போயாச்சு. சரி, நீங்க இப்ப கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன், எல்லாமே இங்கே வரும், நீங்க இங்கேயே சாப்பிடலாம். என்னது எங்கேயோ தண்ணி ஃபில் ஆகிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னவா இருக்கும்? ஐயோ, என் மேலே தண்ணி ஊற்றிருச்சு. இது எங்கேருந்து தண்ணி ஊற்றுது? இப்படி இந்த பானை மாதிரி வச்சுருக்காங்களே, இதுலேருந்து தண்ணியாக ஊற்றுது. வா, ரொம்ப நல்லா இருக்கே இது. ஹை, பாத்தீங்களாம்மா, இந்த பானையில தண்ணி ஃபில் ஆகி எல்லாமே கீழே ஊத்துது. ஃபர்ஸ்ட் தண்ணி மெதுவா ஃபில் ஆகுது, அப்புறம் அதுல இருந்து சாஞ்சு நம்ம மேல ஊத்துது. அம்மா அம்மா, நானும் வரேன். நானும் வந்து இதுல உங்க கூட நிக்கிறேன். எப்படி தண்ணி ஊத்துதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி, வா, நல்லா தண்ணி ஊற்றுது, ரொம்ப நல்லா இருக்கு. அது விழுந்தோடனே ரொம்ப ஜாலியாக இருக்குமா. நான் நினைக்கவே இல்லை இப்படியெல்லாம் இருக்கும்னு. இங்கே பாருங்கம்மா, திரும்ப தண்ணி ஃபில் ஆகுது. வா, உங்கள் மேலே மட்டும் ஊற்றிருச்சு, என் மேலே ஊற்றவே இல்லை. யுக்தா வாங்க, நீயும் பாரு எப்படி தண்ணி வருதுன்னு பாரு யுக்தா. லக்ஷா, நான் நீயும் இங்கே நிற்கலாம். தண்ணி எப்படி நம்ம மேலே ஊற்றுதுன்னு பார்க்கலாம். ஹாய், ரொம்ப நல்லா இருக்கே, நல்லா ஊற்றுது. நல்ல வேலை நம்ம கீழேயே விழுல. என்ன யுக்தா, லக்ஷயா, அங்கேயே படுத்துக்கிட்டீங்களா? உங்கள் மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குமா? ஆமாம், நாங்கள் இங்கேயே படுத்துக்கிறோம். தண்ணி எங்கள் மேலே எப்படி ஊற்றுதுன்னு பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா, என்னக்கா நீங்க 2 பேர் மட்டும் அங்கேயே படுத்துக்கிட்டீங்க? நவருங்கக்கா, நானும் வரேன். என் மேலேயும் அது எப்படி ஊத்துதுன்னு பார்க்கணும். சரி ராகுல், இப்ப தண்ணி ஊத்த போகுது பாரு. தண்ணி அங்க ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஆமாக்கா, தண்ணி சூப்பரா இருக்கு. இது என் மேல ஊத்துனா ரொம்ப நல்லா இருக்கு. திரும்ப என் மேல தண்ணி ஊத்தணும். நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். என் மேல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கட்டும். ஓகே, ரொம்ப நேரமா விளையாண்டாச்சு, நம்ம இப்ப வீட்டுக்கு போலாமா? என்ன யுக்தா, லக்ஷயா, ராகுல் கிளம்பலாமா? என்னம்மா, அவ்வளோ சீக்கிரம் எப்படி வீட்டுக்கு போறது? இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து விளையாண்டுட்டு போலாம். அப்பா, நீங்க வந்து நின்னு பாருங்க. இங்க பாருங்க எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்க. அட ஆமா, இந்த தண்ணி ஊத்துறது ரொம்ப நல்லாதான் இருக்கு. அப்பா அப்பா, இப்ப இதுல தண்ணிய ஆன் பண்ண சொல்லுங்க. நாங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்கோம். தண்ணி எப்படி எங்க மேல வருதுன்னு பார்க்கலாம். என்னக்கா, நீங்க 2 பேரும் ஏறி அது மேலேயே படுத்துக்கிட்டீங்களே. தண்ணி உங்க மேல நிறைய விழுலுன்னு அங்கேயே ஏறிட்டீங்களா? பாத்துக்கா, கீழே விழுந்தே போறீங்க. அக்கா, நான் சொன்னேன்ல நீங்க விழுந்துட போறீங்கன்னு. பாருங்க, ஏன் மேலே விழுந்துட்டீங்க. நல்ல வேலை தண்ணியில இருக்கும், எனக்கு அதிகமா அடிப்படல. அப்பா, எனக்கு ஒரு ஐடியா. இந்த தண்ணி மலை மாதிரியே வந்துட்டு இருக்குல்ல, நம்ம ரெயின் டான்ஸ் மாதிரி டான்ஸ் பண்ணலாம்.
டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம எல்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். வெறும் ரெஸ்ட் எடுத்தால் எப்படி, இந்த ஸ்ப்ரிங்க்லர் கீழே வந்து படுத்துக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே தண்ணி நம்ம மேலே கொட்டிகிட்டே இருக்கும். நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகேப்பா, நீங்கள் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். ரொம்ப எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. அடிக்கடி எங்களை இங்கே கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் தண்ணியில் இதில் எல்லாமே விளையாடுறோம். ராம் எல்லாத்தையும் நம்ம கூட்டிகிட்டு வரலாம். ஹாய் அப்பா, நீங்கள் நிறைய நேரம் தண்ணிக்குள்ளே அப்படியே இருக்கீங்களே. உங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு லக்ஷா, நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறப்ப அப்பா அம்மா சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு விளையாடணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பை பாய்.